ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ தான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த மாதிரி இருந்தது. ஏறக்குறைய 25வது எபிசோடு கூட நம்ம வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடியே சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணும்போதும் அப்படி தான். இப்போ 2வது சீரீஸாக இதை கர்த்தர் கிருபை தந்தார். இதை ஏன் நம்மளுக்கு இந்த இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, அடுத்த எபிசோடு கூட, அதாவது 26வது எபிசோடு கூட நாம் இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுக்குறோம். அப்போ இதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் வராதா அப்படின்னா, இல்லை, கண்டிப்பாக வரும். கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால் நிச்சயம் வரும். ஆனால் இந்த ப்ரோக்ராம் இல்லை, இதில் இது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்குதோ, போன செக்ஷனில் கூட சொல்லியிருந்தோம், டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, கொஸ்டின்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கொஸ்டின்ஸ் அனுப்பியிருக்கிறீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. இப்போது அந்த அடுத்த எபிசோடு கூட நம்ம இதை முடிச்சுட்டு என்ன செய்ய போகிறோம், Q&A ஆரம்பிக்கப்படும், கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் ஆரம்பிக்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த 25 எபிசோடு 26 எபிசோடில் நீங்கள் கேட்டதுக்கான பதில்களை எங்களுக்கு தெரிஞ்சதும் ஆவியான ஒரு துணையோடு கூட உங்களுக்கு சொல்ல போகிறோம். வழக்கம் போல் நம்ம கூட இன்றைக்கி பிரதர் ரூபன் வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட நம்ம இந்த கடைசி 2 எபிசோடில் உள்ள காரியங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். வாங்க நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ப்ரைஸ்லார்ட் பிரதர். ப்ரைஸ்லார்ட். ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிற மாதிரி அப்படிம்பாங்க. நம்ம இந்த செகண்ட் சீரீஸை பற்றி ஆரம்பிக்கலான்னு பேச ஆண்டவர் நமக்கு லீட் பண்ணதுலேருந்து 25 எபிசோடுக்குள்ளே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் 6 மாதத்துக்கிட்ட வந்துட்டோம். நம்ம உண்மையில் பெரிய கதையுடைய கிருபை தான். இந்த ஜேர்னியில் நிறைய விஷயங்கள், பிரயோஜனமான காரியங்களை நாங்கள் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த தியாலஜி செக்ஷன் இறையியல்ல வேறு என்ன இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஒன்ஸ் அகெயின் ஆல் க்ளோரி டு ஜீசஸ். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆரம்பித்த மாதிரி இருக்குது. சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து 1 year போச்சு. ஆனால் இது இப்போ ஆரம்பித்த 6 மாதம் அதுங்கிறது அன்பிலீவபிளாக இருக்குது. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இவ்வளோ டைம் ஓடி இருக்குங்கிறது பிரமிக்கத்தக்க விஷயம். அது கரெக்டாக ஆண்டவருடைய ஆவியானவர் கைட் பண்ணி அதை லீட் பண்ணதை நம்மளால் நல்லாவே உணர முடிஞ்சுச்சு. ஸோ 200% க்ளோரி டு ஜீசஸ். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் யுவர் இன்விடேஷன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் கொஷின் அனுப்பிச்சிருந்தாங்க. ஐ திங்க் இவங்க கொஷினை இந்த இந்த கேட்ட கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணாலே ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 எபிசோட்ஸ் போயிடும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்தது சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ இன்னும் வர வேண்டியது இருக்கு இல்லையா, நிறையா. ஆமாம். ஸோ ரெண்டாவது இந்த கேள்வி பதில் செக்ஷனுங்கிறது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான செக்ஷனாக இருக்கும். பட் நம்ம அதை பற்றி அப்போ வரும்போது பேசலாம் நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஏரியாவில் என்ன மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த எபிசோடும் இதுக்கு அடுத்த எபிசோடுக்கும் அப்புறம் நம்ம கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 எபிசோடு ஏன் ஸ்பெசிஃபிக்காக இப்போயே கூட நம்ம Q&A ஆரம்பிச்சிருக்கலாம். பட் ஸ்டில் அதை ஏன் நம்ம பண்ணல அப்படின்னா, அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். லாஸ்ட் ஒரு 3-4 எபிசோட்ஸாக நம்ம வந்து அந்த கிருபையும் கிரியையும் வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆமாம். ஸோ அதை கொஞ்சம் ஒரு ப்ராம்ப்டாக ஒரு ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டா ஐ திங்க் அந்த மாடூல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அது வசதியாக இருக்குங்கிறது என்னுடைய தாட். ஒரு பாடத்திட்டம் முழுமை பெற்ற மாதிரி இருக்கும். ஆமாம், ஆமாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து அந்த செகண்ட் மாடூல் வந்து நம்ம ஐ திங்க் 6வது எபிசோட்லேருந்து ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து இப்போ செகண்ட் மாடல் போயிட்டுருக்கு. விச் இஸ் ஹூ இஸ் காட் ஹூ இஸ் மேன் அப்படிங்கிற மாடலும் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்குறோம். அதில் குறிப்பாக நம்ம ஒரு 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 தீமில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். என்ன அப்படின்னா, அதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹியூமன் அட்டானமி, மனுஷனுடைய தன்னாட்சி சுதந்திரங்கிறது எவ்வளோ பெருசு, அதுக்குள்ளே எந்த அளவுக்கு நம்ம கொடுக்காத பட்சத்தில் காடு செயல் பண்ண முடியாது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி அதே ஒரு இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி பைபிளை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறோம். என்ன அப்படின்னா, ஒரு சயின்டிஃபிக் எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன்னே. இப்போ இது வந்து ஒரு மொபைல் ஃபோன் வச்சுக்கோமே. இந்த மொபைல் ஃபோன் இருக்குது. இந்த மொபைல் ஃபோன் வந்து 3 dimensional ஆப்ஜெக்ட் நம்ம சொல்கிறோம். அதில் நம்ம மேத்தமெட்டிக்கலாக பார்த்தோம்னா, ரெண்டு ஃபிசிக்ஸை வச்சு பார்த்தோம்னா, இது ஒரு எக்ஸ் டைமென்ஷன், ஒய் டைமென்ஷன், இசட் டைமென்ஷன், 3 டைமென்ஷன் இதில் பார்க்கலாம் நம்ம. அதனால தான் இதை 3 dimensional இமேஜின்னு சொல்கிறோம். இதை யூஸ்வலாக இதை பார்க்குறதுக்கு நம்ம மனுஷனுக்கு இருக்க கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா, ஒரே நேரத்தில் இதை மொத்தத்தையும் இப்படி பார்க்க முடியாது. அந்த எபிலிட்டி நம்மளுக்கு கிடையாது. இதில் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபிசிக்ஸில் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படி பார்க்கும்போது மேக்ஸிமம் 3 வியூ சொல்லுவாங்க. டாப் வியூ, சைடு வியூ, பாட்டம் வியூன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை ஒவ்வொரு இதாக இப்படி திருப்பி திருப்பி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் கவுண்ட்லெஸ் நூற்றுக்கணக்கான வியூஸ் நீங்கள் இதில் பார்க்கலாம். நூற்றுக்கணக்கான ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதான் நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னு சொல்கிறோம். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பொசிஷன் உங்களுக்கு இதில் தெரியும் ஃபோனில். ஒருவேளை இப்படி திருப்பி பார்த்தோம்னா இன்னொன்று கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் நகட்ட ஒரு சைடு மறையும், இன்னொரு சைடு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதான் வந்து நம்ம 3 dimensional ஆப்ஜெக்டே நம்ம ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பார்க்குற ஒரு எபிலிட்டி வந்து மனுஷங்களுக்கு கிடையாது. இதை எக்ஸாம்பிளாக வச்சுட்டு இப்போ காட்ஸ் நேச்சர் வச்சு பார்ப்பேன். காடுடைய டைமென்ஷன் எத்தனை நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. ஆமாம், நம்ம அடிக்கடி அதை பேசியிருக்கோம்.
நம்ம வியூவில் தான் அது 3 டைமென்ஷனாக நம்ம அவரை பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஒழிய அவருக்கு மல்டி டைமென்ஷன் இருக்கு. அவர் எத்தனை டைமென்ஷனில் இயங்குறாரு, அவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதுங்கிறதெல்லாம் நம்மளுக்கு முழுசாக புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி வந்து மனுஷங்களுக்கு கிடையாது. ஸோ பைபிள் எப்போவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கும் போது அந்த கான்டெக்ஸ்ட்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்த ஒரு 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 பர்டிகுலர் விஷயத்தை எடுத்தோம்னா அந்த கான்டெக்ஸ்டில் நம்மளுக்கு என்ன கண்ணில் தெரியுதோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சம்மந்தமே இல்லாத இன்னொரு இடத்துல போய் சொருகுனாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது யூகத்தின் அடிப்படையில் போயிடும். அப்படி இருந்திருக்கலாமோ அப்படின்றது, ஏன்னா அவங்களுக்கு தெரியல, அவங்க பார்க்கல. நான் அடிக்கடி ரெவலேஷன் படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது தான். என்ன அப்படின்னா, உனக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு அந்த ஆங்கிளில் பாரு, அதை படிச்சுக்கோ. சம்டைம்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்களோட ஆங்கிள் ஒன்று இருக்கும், அவங்களும் சரியாக சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆங்கிள் ஒன்று இருக்கும். ஆனால் நம்ம யூகிக்கிற ஆங்கிள் ஒன்று இருக்குது. இதுவாக இருக்கலாமோ. நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு தான். இப்போது இது என்னோடய சப்ஜெக்ட்லேருந்தே சொல்கிறேனே, ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம அதை பேசும்போது அந்த குணாதிசயம் வந்து இன்னைக்குள்ள சில தலைவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும். நீங்கள் சமீபத்தில் உங்களுடைய நேற்று வரையில் பார்த்தேன் அந்த. ஆமாம், அதனால தான் ரொம்ப தெளிவாக சொல்லுவோம், இவர் ஆன்டி கிரைஸ்ட் இல்லை, ஆனால் சுபாவங்கள் இருக்குது. ஸோ இப்போ நான் யூகிச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை இவராக தான் ஆன்டி கிரைஸ்டாக இருக்குமோ அப்படின்னும் போது மற்ற வசனங்கள் எல்லாத்துலேயும் எனக்கு வந்து இது அடிபட்டு போயிடும். சில காரியங்களில் வேறு இருக்கும், ஆனால் ஆன்டி கிரைஸ்ட் கூடிய மற்ற குணாதிசயங்கள் இதுக்கு ஒத்து போகாது. ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரியாத இடத்துல வரும்போது நம்ம யூகிப்போமா, யூகிக்கிறது எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே தப்பாக இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்ச டைமென்ஷனை மட்டும் பார்த்துக்கிட்டு அந்த கான்டெக்ஸ்ட்டில் அதுதான் நீங்கள் சொல்ல வரீங்க, அந்த வசனத்தை அந்த கான்டெக்ஸ்ட்டில் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு அது சரியாக இருக்கும். பெர்ஃபெக்டாக சொன்னீங்க. நீங்கள் ஒரு பாயிண்ட் இப்போ சொல்லும்போது சொன்னீங்க, அந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கணும். அந்த வசனம் எந்த ஆங்கிள்லேருந்து பேசப்பட்டிருக்கோ அந்த ஆங்கிளை மட்டும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா சேஃப். இல்லாட்டி இது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க கற்பனை ஃபுல்லாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அது முரண்பாடாகி இவங்க எப்படிலாம் யோசிக்கிறாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு வசனம் தெரியும். அதில் இன்னொரு டேஞ்சர் ஒன்று இருக்குது, அதை நம்ம பதிவு பண்ணுறது நல்லது. இன்னொரு டேஞ்சர் இருக்குது, இவங்க தப்பாக புரிய ஆரம்பிச்சிட்டாங்களா, அதுக்கப்புறம் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா, இவங்க நம்பிட்டாங்கன்னா சேட்டன் அதை யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஐ திங்க் அதுலேருந்து தான் அந்த டிசெப்ஷன் எல்லாமே வருதோன்னு எனக்கு ஒரு தாட் வருது. கண்டிப்பாக, எக்ஸாக்ட்லி அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க எங்கே டிசீவ் ஆகி ரிசப்ஷனுக்குள்ளே அவங்க போகிறாங்க, ரீசன்ஸ் அதாவது வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்னா என்ன, எங்கன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு விஷயத்துக்கு வந்துட்டுவாங்க. இவங்க வந்துட்டு அவங்க ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பிசாசு யூஸ் பண்ணி அவங்கள பிடிச்சிருவான். ஒரு வேலை ஒரு உதாரணம் சொன்னால் இவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கட்டாயமா வசனத்தின்படி மனிதன் மரிப்பதும் பின்னர் நியாயத்தீர்ப்படைவதும், திருப்பி அந்த மனுஷன் வரவே முடியாது, அந்த மனுஷன் திருப்பி பூமிக்குள்ளே வர முடியாது. அதான் பைபிள் சொல்லுது. சிலர் பார்த்தீங்கன்னா செத்துப்போன இவர் வந்தாரும்பாங்க, அவர் வந்தார் எங்கிட்ட உட்காந்து பேசினார் அப்படிம்பாங்க. வசனத்தின்படி வரவே முடியாது. வசனத்தின் இப்போ அந்த ஆபிரகாம் ஐஸ்வர்யான் சம்பத்தில் கூட லாசரை கொண்டு விடும்போது அவன் சொல்கிறான், இங்கேருந்து யாராவது போய் என் சகோதரர்களுக்கு சொல்லணும் போது இங்கேருந்து யாரும் போக முடியாதுங்கிறார் அவர். ஸோ வர முடியாது. ஆனால் இவங்க அதை நம்ப தொடங்கியிருப்பாங்க, ஒருத்தர் வராரு, ஒருத்தர் பேசுகிறாரு, ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பிசாசு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணிடுவான், அதே மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவான், அதே மாதிரி அவங்ககிட்ட பேசுகிறாங்க. இவங்க நம்பிக்கிட்டே இருப்பாங்க, இப்போது நான் நினச்சதெல்லாம் கரெக்ட் தான் பாருங்க, ஆனால் வசனத்துக்கு ஒத்தே போகாது. இதுதான் இந்த டிசீவ் ஆகி அப்புறம் டிசப்ஷனுக்குள்ளே போகிறதுங்கிறது இதுதான். அமேசிங். நீங்கள் அது எவ்வளோ டேஞ்சருங்கிறத நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் மூலமாக எனக்கு புரியுது. ஆபத்து, அதில் டேஞ்சர் இருக்குது அதில் நிறைய. ஸோ இப்போ இந்த வந்து கான்டெக்ஸ்டுவலாக புரிஞ்சுக்கிறத பற்றி தான் லாஸ்ட் 2 எபிசோடில் பார்த்தோம். ஆனால் மனுஷ மைண்ட் எப்படி அப்படின்னா எல்லாத்தையுமே யூனிஃபை பண்ண நினைக்கும். இது ஏன் இது வருது அப்படின்னா, சயின்ஸோட ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது, ஃபிலாசபி ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஃபிலாசபி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிலாசபி ஆஃப் சயின்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு எத்தனை ஈக்குவேஷனாக ரிலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வச்சு சிம்பிளிஃபை பண்ணுறது தான் அதோட ஃபவுண்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இதை ஒரு வேளை கேட்கும்போது டக்குன்னு புரியாட்டினா கூட நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மேக்ஸ்வெல்னு ஒரு ஃபிசிசிஸ்ட் இருந்தார். அவர் வரைக்கும் மனுஷங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது வேற, எலக்ட்ரிசிட்டிங்கிறது வேற அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. மேக்ஸ்வெல் என்ன பண்ணார் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டியும் மேக்னெட்டிசமும் வேற வேற கிடையாது, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இது ரெண்டும் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி அந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் வந்தது. இப்போ இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எல்லாத்தையும் யூனிஃபை பண்ணுறது, எஸ்பெஷலி இந்த படித்த மைண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து மைண்ட் அப்படி தான் யோசிக்கும். ஏன்னா ஃபிலாசபி ஆஃப் சயின்ஸ்னு ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணுறது. இன்டகிரேட் பண்ணும்போது பெட்டர் சொல்யூஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரானிக்ஸ்னு ஒன்று இருந்தது, மெக்கானிக்கல்னு ஒன்று இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ்னு கொண்டு வந்தாங்க. எலக்ட்ரானிக்ஸையும் மெக்கானிக்கலையும் சேர்க்கலாமா, அதனுடைய விளைவு தான் ரோபோட்டிக்ஸ் எல்லாமே வந்து மெக்கட்ரானிக்ஸ் விஷயம் தான். இப்போ அதுக்குள்ளே என்ன கொண்டு வராங்கன்னா சாஃப்ட்வேர் கொண்டு வராங்க. இதெல்லாம் தனித்தனி கிடையாது, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது நிறைய சொல்யூஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது மனுஷனுடைய எஸ்பெஷலி ஒரு படித்த மைண்டோட அப்படி தான் ட்ரெயின் ஆகிருக்கும். அது சம்டைம்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல சரியாக தெரியல, ஃபியூஷன்னு சொல்லுவாங்க சம் இதில்.
2த்தையும் மிக்ஸ் பண்ண வச்சு அதிலிருந்து ஒரு புது விஷயத்தை கொண்டு வர்றதுங்கிறது இல்லையா? அதை ஃபியூஷன்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக சொன்னீங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ட்ரெயின் ஆன விஷயம் இது. படித்த ஒரு திங்க் பண்ணுற ஆளாக இருந்தால் யூஸ்வலாக இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இதே அனாலஜியை பைபிளுக்கும் கொண்டு வருவாங்க. ஓகே. பைபிள் எல்லாத்தையும் ஒரே ஈக்குவேஷனாக மாற்றலாமா, எதையும் கனெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதுல இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கனெக்ஷன் மட்டும் பண்ண தெரியலன்னு வச்சுங்க, மிஸ்லீட் ஆயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ட்ரெயினில் பார்க்குற மாதிரி டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயரான நிறைய கனெக்ட் ஆகிருக்கும். ஆமாம், நூற்றுக்கணக்கான வயர் கனெக்ட் ஆகிருக்கும். முன்னாடி இந்த ரோட்டில் டவர் மாதிரி இருக்கும், அதை திறந்து அவர் எடுத்து ஒவ்வொன்று ப்ளக் பண்ணிக்கிட்டு இருப்பார். நான் பார்த்துருக்கேன் அதை. ஸோ இப்போ அதில் ஏதாவது மாற்றி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். இதுதான் வந்து அந்த பிரச்சனையோட ஃபண்டமெண்டலே. இவங்க என்னன்னாங்க, படித்ததை வச்சு இது கான்டெக்ஸ்டுவலாக ஒரு ஆங்கிள் இருந்து புரிஞ்சுக்க விஷயத்த இந்த ஆங்கிளை மாற்றி ஏதாவது ஒன்று குளறுபடி பண்ணாங்கன்னா அவங்க போடுற மொத்த நம்பிக்கையுமே வேறு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு இந்த அனாலஜி வச்சுக்கிட்டு, இப்போ நம்ம சொன்ன அனாலஜியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு இந்த கிருபையும் கிரியையும் பார்ப்போம். ஓகே. வசனம் சொல்றது கலாத்தியர் 2:15 நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கும் படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆனோம். ஏசு கிறிஸ்துவ பற்ற விசுவாசத்துல தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து வசனம் சொல்ற ஆங்கிள். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிருபையையும் கிரியையும் கம்பேர் பண்றதை விட்டுட்டு கிருபையையும் கடமையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன அனாலஜிக்கு வந்தாங்கன்னா, இதில் ஆக்சுவலி அதில் என்ன அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டு கடவுளுடைய பிள்ளை ஆகிற அளவுக்கு ஒரு கிரியை இருக்கா உலகத்துலன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இதுதான் ஃபேக்ட், இதுதான் ட்ரூத். அதை இவங்க எப்படி கனெக்ஷனை மாற்றிட்டாங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவனுக்கு கடமையே இல்லைன்ட்டாங்க. ஸோ அவங்க கிரியை என்றது வேலையாகவும் டியூட்டி அந்த வேலையும் இந்த வேலையும் ஒன்றாக்கிட்டாங்க. இதை ரெண்டே ஒன்றாக்கிட்டாங்க. ஓகே. இதில் முளைச்சது தான் அத்தனை கன்ஃபியூஷனும். வசனம் என்ன சொல்லுது, என்னை ஆண்டவருடைய பிள்ளையா மாற்றி அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி அவரோட டெஸ்ட்டை பாஸ் பண்ணி கொண்டு வர அளவுக்கு ஒரு கிரியையே கிடையாதுன்னு சொல்லுது. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, எந்த வேலையும் செஞ்சு நீ பரலோகத்துக்கு போக முடியாது, அதனால வேலையே செய்யாதுன்ற இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க. இவங்க என்ன வேண்டிய வேலையை கூட செய்யாதுன்ற இடத்துக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட ஆளுக்கு கடமைங்கிறதே கிடையாதுன்ட்டாங்க. அதுதான் நான் சொல்றேன். திரும்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வந்து ஒரு விஷயத்தை இப்படி பார்த்து புரிஞ்சுக்கிறோம், இங்கேருந்து பார்த்தா ஒரு விஷயம் தெரியுதுன்னா, சம்மந்தம் இல்லாமல் எங்கிட்டாவது போய் கனெக்ஷன் பண்ணாங்க, ஆங்கிளை தப்பாக ஏதாவது ஒன்று மாற்றி குழப்பி பண்ணோம்னா அது மீனிங் புரியாமல் போயிடும். இவங்க புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒன்று சொன்னாங்க இல்லையா, கிரியையையும் கடமையையும் இல்லையா, ஒர்க்கையும் டியூட்டியையும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, சாக்ரிஃபைஸ் இந்த மாதிரி வந்து நம்ம ஒன்று செலுத்த முடியாது பரலோகத்துக்கு போகிறதுக்கு. உன்னால் எந்த சாக்ரிஃபைஸும் பண்ண முடியாது, நீ பலியாக முடியாது, நீ சிலுவை சுகமாக்க முடியாது, நீ என்ன பண்ணாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. இதாங்க இல்லையா? அதை இவங்க இப்போ எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, நீ கிருபை இருக்கிறதுனால நீ எதையுமே செய்ய வேண்டியதில்லை, உன் டியூட்டியை கூட செய்ய தேவையில்லை. டியூட்டியே இல்லைன்ட்டாங்க. டியூட்டி இல்லைன்ட்டாங்க. ஓகே, டியூட்டியே இல்லைன்ட்டாங்க. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, லூக்கா 17:10 நம்ம வாசிக்கிறோம், அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்ரோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். செய்ய வேண்டிய வேலை அப்போ ஒன்று இருக்குது, அந்த இடத்துல கடமைன்னு ஒன்று இருக்குது. அதை செஞ்சு முடிச்சது செய்ய முடிச்சு சொல்கிறாருன்னா அப்போ கண்டிப்பாக செய்யணும்னு அர்த்தம். அதுக்கு அதை செய்யாமல் இருந்தால் குற்றம், அது குற்றம், அது ஏன்னா அது கடமை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிரியையும் கிருபையும் கம்பேர் பண்ண வேண்டிய ஆட்கள் கிருபை இருக்கிறதுனால கடமையே இல்லைன்ட்டாங்க. ஓகே, இது இப்படி கூட சொல்லலாமா, கிரியைக்கும் கடமைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. எக்ஸாக்டாக சொன்னீங்க. ஓகே, கிரியைங்கிறது அந்த கிரியையினால ரட்சிப்பை விளைவிக்கிற ஒரு கிரியை இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஆனால் கடமைங்கிறது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கடமைன்னு ஒன்று இருக்குது. அதான் ஆண்டவர் ஒரு பேரபிளில் வேற சொல்கிறாரு, ஒருத்தனுக்கு வந்து 5 தாளந்து கொடுக்குறாரு, இன்னொருத்தனுக்கு 2 கொடுக்குறாரு, இன்னொருத்தனுக்கு 1 கொடுக்குறாரு. அந்த ஃபஸ்ட்டு 2 பேரும் வந்து 100% ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. ஒருத்தர் ஒன்றுமே செய்யாமல் இருந்துக்கிட்டு நான் நல்லா சேஃபாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து குற்றங்கிறார் ஆண்டவர். கிரியை செய்யலை அவர், அந்த இடத்துல அவர் கடமை செய்யலை, அவர் செய்ய வேண்டிய கடமையை செய்யலை. ஸோ இதில் வந்த பிரச்சனை தான் இதில் எல்லா பஞ்சாயத்தும் இதில். ஓகே, அதனால தான் நம்ம சொல்கிறோம், கிரேஸ் வந்து டியூட்டியை ரீப்ளேஸே பண்ணல. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டியை நம்ம தான் செய்யணும்னு நினைக்கிறாரு. கிருபை வந்து கடமை இதெல்லாத்தையும் அழிச்சிட்டு லாலெஸ்னஸ்க்குள்ள ஒரு மனுஷனை கொண்டு போயிருச்சான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. இதை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கரெக்டாக இருப்பாங்க. ஒருவேளை ஏதாவது மாற்றி பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா இவங்க கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. அப்போது இந்த புரிதல் வர்றதுக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்படி ஒரு தியாலஜிக்கல் ஒரு ஸ்டடி ஒன்று அவங்களுக்கு தேவைப்படுது.
டெஃபினட்டா. ஏன் அப்படின்னா, சில நூற்றாண்டுகளாகவோ அல்லது சில தசாப்தங்களாகவோ இவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரியையையும், டியூட்டியையும் புரியாம கன்ஃப்யூஸ் ஆகி, அத ஒரு டாக்ட்ரினா எடுத்து, அதில டிசீவ் ஆனவங்க அல்லது ஏமாற்றப்பட்டவங்க அதிகமா இருக்கிறாங்க. வஞ்சிக்கப்பட்டவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப திருச்சபைகளுடையதான மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று, வேத பாடம் எடுக்கணுங்கிறது கண்டிப்பாக டீச்சிங் மஸ்ட் தேர். நாட் ஒன்லி ப்ரீச்சிங், டீச்சிங்கும் அவசியமாக இருக்கு. அப்ப திருச்சபையானது இந்த போதிக்கும் பொழுது, இந்த போதனைகளில் இது ஒரு பாடமாக இம்பார்ட்டன்ட்டாக கருதப்பட வேண்டும். சொல்லப்படணும். ஏன்னு சொன்னா, இது ஒரு சரிங்கிற இடத்துக்கு ஒரு தப்பு மாறிட்டு இருக்கு. இவங்க இதுதான் சரின்ற இடத்துக்கு தப்பு மாறிடுச்சு. இப்போ உதாரணமா கிதியோன் ஒரு ஏபோத் செய்தாரு. ரொம்ப காலமா அவர் செய்தது விக்கிரகமாகி, அது சரின்ற அளவுக்கு ஜனங்க இருந்தாங்க. அது தப்புன்னே அவங்களுக்கு தெரிய வரல. அப்போ அது வர்ற வரைக்கும் அது தப்புன்னு தெரிய வர வரைக்கும் அது நடக்கும். அதே மாதிரி கிரியைக்கும் டியூட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறத சபை எடுத்து, அதாவது சபை நான் சொல்றது டீச்சிங், இந்த மாதிரி ஒரு டீச்சிங் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு சபையினுடைய கடமையாக நான் பார்க்குறேன். ட்ரூ. ஏன்னா நம்ம நினைக்கிறோம், நிறைய பேருக்கு என்ன இன்னைக்கு தாட் அப்படின்னா, தியாலஜினா அதுக்கு ஒரு முக்கியத்துவமே இப்போ இல்லை. தியாலஜினா அது வேற ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நினைக்கிற தியாலஜி நம்ம இப்போ எடுத்துகிட்டு பேசுகிற தியாலஜி இல்லை. தியாலஜினா அது பைபிள் காலேஜில் உள்ளதான ஒரு சப்ஜெக்ட். பேச்சுலர் ஆஃப் தியாலஜி வாங்குறதுக்கு சர்டிஃபிகேட். அதில் என்ன படிக்கிறோன்றது கூட கிடையாது. இப்போ அதை புரிஞ்சு படிக்கிறவங்க ரொம்ப குறைவான சொற்பம் தான். அவங்களுக்கு அது சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு பாடம், அவ்வளோதானே ஒழிய புரிதலே கிடையாது. அந்த புரிதல் வந்தால் தானே இவங்களை என்லைட் பண்ண முடியும், ஜனங்களை ஒரு வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். அந்த புரிதல் தியாலஜியோட முதல்ல தியாலஜினா என்னன்னு தெரியாது இவங்களுக்கு. அந்த இடத்துக்கு இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதனால தான் நம்ம சொல்கிறோம், தியாலஜியை சரியாக படிக்கலைன்னா அது நல்லது பண்ணுறத விட கெட்டதும் அதுக்கு பண்ண முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, கடமையாக ஒருத்தர் இல்லைங்கிறாரு, கடமையாக உங்களுக்கு நீங்கள் ரசிக்கப்பட்டாலும் கடமைங்கிறதே ஒன்று கிடையாதுங்கிறாரு. இவர் எந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வருவார்? அது தியாலஜி மாதிரி தான் தெரியுது, அது லாஜிக்கலி கரெக்ட் மாதிரி தான் இவங்க சொல்கிற. அதில் என்ன பெரிய பிரச்சனைனா, இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த லாஜிக்கலி ஹியூமன் லாஜிக்லையும் மேத்தமெட்டிக்ஸும் போட்டிங்கன்னா கரெக்ட் மாதிரி தான் இருக்கும். அது இயேசு கிறிஸ்து எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மைனா உண்மை, இது மாட்டுக்கிறதே இல்லை. இல்லை, ஆமாம். அப்போ நீங்கள் எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னால், இது லாஜிக்கலாக கரெக்ட் மாதிரி தான் தெரியும். மேத்தமெட்டிக்கலாக அதை ஈக்குவேட் பண்ணிங்கனாலும் கரெக்ட் மாதிரி தான் தெரியும். ஆனால் அது வஞ்சகமாக இருக்கும். இப்போது பவுல் சொல்கிறாரு, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இயேசு சிலுவை சுமந்துட்டார், நான் ஏன் சிலுவை சுமக்கணும்? அடுத்து இயேசு சொல்கிறார், அவனவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அப்போ இயேசு சொல்கிற சிலுவைக்கும் இவங்க சுமக்க சொல்கிற சிலுவைக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. அவர் நம்முடைய பாவங்களை சுமதித்தார், அது பாவம், இது கடமை. உன்னை நீ சிலுவையில் அறைய வேண்டி இருக்கிறது. நான் உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், உன் மாம்சத்தை நீ தான் மேற்கொள்ளணும், அதுக்கான காரியங்களை நான் உனக்கு உதவி செய்வேன். அவையானவர் உதவி செய்கிறார். ஆனால் சிலுவை சுமக்க வேண்டியது நம்முடைய வேலை தானே. இந்த சிலுவையை அந்த சிலுவையை இவங்க எப்படி பார்க்குறாங்க? ஒரே சிலுவையாக பார்க்குறாங்க. அவர் தான் சுமந்துட்டாரு, நான் ஏன் சுமக்க வேண்டும் அப்படின்னா, அப்போது இவர் சொல்கிறார்ல, அவனவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். பவுல் சொல்கிறார், என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அப்போ அந்த சிலுவை பற்றின உபதேசம், நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் இதை நான் சொல்ல வரேன். சிலுவை அப்படின்னு எடுத்துக்கிட்டா சுமக்க தேவையில்லைங்க. ஏன் அதான் இயேசு சுமந்து முடிச்சிட்டாரு, அப்புறம் எதை சொன்னார் சுமந்துக்கிட்டு வான்னு? இந்த புரிதல் தான் டியூட்டிக்கும் கிரியைக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதுதான் டிஃபரன்ஸ். இதில் ஏதாவது கொஞ்சம் நீங்கள் இந்த ஆங்கிளை மாற்றி ஏதாவது வச்சு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இது மொத்தத்தையும் ஒரு ஆளையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். ஒன்றுமே செய்ய மாட்டோம். அதுக்கு தான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸை பார்ப்பேன். இதில் நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம், உங்கள் தாட் நீங்கள் அதில் சொல்லுங்கள். வெளிப்படுத்தல் 19 நான் பார்க்குறோம், பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரன் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இது யாருன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது, ஆண்டவர் வெள்ளை குதிரையில் ஏறி போகிறாரு. அங்கே போன ஜனங்கள் தான் திரும்ப வெள்ளை குதிரையில் ஏறி வராங்க இல்லையா? அவங்க தான் திரும்ப வராங்க. இவங்க திரும்ப எதுக்கு வராங்க அப்படின்னா, சண்டை போட்டு உலகத்தை ஜெயிக்கிறதுக்காக வராங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஹெவனுங்கிறதே ரெஸ்ட் தானே, ரெஸ்டிங் பிளேஸ் தானே. நம்ம யூஸ்வலாக நம்ம அது ரெஸ்ட் இன் பீஸ், ஆர்ஐபி, ரெஸ்ட் இன் பீஸ் தானே. அங்கேருந்து எதுக்கு இவங்க குதிரையில் ஏறி திரும்ப வரணும்? இல்லை, இன்னொன்று யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் குதிரையில் ஏறி வராருன்னா எப்படினாலும் ஜெயிக்க தான் போகிறாங்க. இவங்க யாரும் வரலைனாலும் அவங்க ஜெயிக்க தான் செய்வாங்க. ஏன்னா காட் ஆஃப் த யூனிவர்ஸ் குதிரையில் ஏறி வரும்போது அவரை இன்னொருத்தர் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறதுலாம் கற்பனை கூட பண்ண முடியாத விஷயம். எப்படியும் ஜெயிச்சிருவாங்க. இதில் 2 விஷயம் நான் பார்க்குறேன். ஒன்று அவர் ஏறின வெள்ளை குதிரைவையே இவங்களுக்கும் கொடுத்து அவங்க அன்பை காண்பிக்கிறாரு, ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் நான் யோசிக்கும் போது அது ஸ்டாச்சுட்டரி ஆஸ்பெக்ட். என்ன அப்படின்னா, இந்த உலகங்கிறது மனுஷனுடைய தன்னாட்சிக்கு உட்பட்ட விஷயம். அதில் அவர் ஜெயிக்கிறாரு, ஆனால் அங்கே மனுஷனும் இருக்கணும்னு விரும்புகிறாரு.
ஏன்னா அவனுடைய சுயாட்சிக்கு உட்பட்ட விஷயம். இங்கே எப்படி டியூட்டியே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும்? மறித்து பரலோகத்துக்கு போயிட்டு சண்டை போடுறதுக்கு இவங்க திரும்ப வராங்க இல்லையா? அதை டியூட்டியாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் உங்கள் தாட்ஸு. நான் இது இப்போ நீங்கள் தியாலஜியில் பார்த்தீங்களே, நான் எஸ்கட்டாலஜியில் பார்ப்பேன். அதை எஸ்கட்டாலஜியில் எப்படின்னா, இப்போ வெள்ளை குதிரைங்கிறது என்ன அப்படின்னும் போது சகரியாவில் 6ஆம் அதிகாரத்தில் குதிரை என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட். அந்த 4 ஆவிகளை குறிக்கும். ஸோ இவர் வந்து ஸ்பிரிட் எந்த ஒயிட் வெள்ளை குதிரை அப்படின்றது சமாதானம் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 1000 வருஷம் சமாதானமான ஆட்சி பண்ண வரப்போகிறார். இதை தான் ஆன்டி கிரைஸ்ட் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் போலியான சமாதானத்தை வெள்ளை குதிரையில் ஏறி இருக்க கண்டேன். அவன் ஒரு போலியான சமாதானத்தை உலகத்தில் கொண்டு வருவான், அது போயிடும். இப்போ இவர் வந்து ரியல் சமாதானத்தை கொண்டு வர்றாரு. இவர் கூட வர்றவங்களும் அதே ஆட்சியை பண்ண வராங்க. ஏன்னா அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இவங்களும் அவரோட ஸ்பிரிட்டில் தான் வராங்க. ஏன்னா 1 யோவான் 3 சொல்கிறாரு, நாம் இப்பொழுது எவ்விதமாக இருப்போம் என்று தெரியாது, ஆனால் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அறிவை தரிசிப்பதினால். ஸோ வரும்போது வரப்போகிறாங்க. ஸோ ஒரு ஸ்பிரிட் வேர்ல்டு வந்து பூமியை ஆளுகை செய்ய போகுது. ஒரு ஸ்பிரிட் வேர்ல்டு பூமியை ஆளுகை செய்ய போகுது. இது வரைக்கும் சொல்ல சமாதானத்தின் உலகம் வந்து ஆளுகை செய்ய போகுது. இவங்கெல்லாம் என் கூட பாடு சகிச்சவங்க. ஸோ இவங்களுக்கு அந்த ஆளுகையில் பங்குண்டு. என வசனத்தின்படி உயிர்த்து அவரோடு கூட அரசாண்டார்கள். வெளிப்படுத்தல் 20:4 அந்த கான்செப்டை குறிக்கிறதுக்கு தான் அங்கே சொல்லப்படுது. நீங்கள் சொல்கிற கான்செப்ட் படி கூட வந்து அவங்க அந்த கிரியை செய்ய போகிறாங்க, அதில் கடமையை செய்ய போகிறாங்க. ஆமாம். ஸோ கடமைங்கிறது இன்னெவிட்டபிள். அது வந்து அது இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறது அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு உபதேசமாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஒரு கடமையை செய்யாட்டி ஐயோன்னு வசனம் சொல்லுது. என்மேல் விழுந்த கடமை, அதை செய்யாவிட்டால் எனக்கு ஐயோ. ஸோ காட் உங்களுக்கு ஒரு கடமையை சொல்லி நீங்கள் அதை செய்யாவிட்டால் அது வந்து பாவமாக கருதப்படுது பைபிளில். அமேசிங். அப்போ செய்யாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய குற்றங்கிறது நம்ம அதில் புரிஞ்சுக்கணும். இதில் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த மைண்ட் செட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு தாட் வந்தது. கடைசி காலம் உலகம் அழிய போகுது, ஆண்டவர் வரும்போது உலகம் அழியுது, இதில் மாற்று கருத்தே இல்லை. இது பிப்ளிக்கல் தியாலஜி. இப்போ இருக்க ஒரு ஜென்ரேஷன் கேட்குறான்னு வச்சுங்க, உலகம் அழிய போதுங்கிறீங்க, கடைசி காலத்தில் ஆண்டவர் வரப்போறாருங்க, நான் ஏன் படிக்கணும்? இல்லை கேட்குறான்னு வச்சுக்கோங்க. இல்லை கேட்குறாங்க, யூத் மீட்ஸில் கேட்பாங்க, ஒரு சிலர்லாம் கேட்பாங்க, நான் வருக வரப்போதை ஏன் படிக்கணும்னு கேட்பாங்க. இப்போ இவன் ஏன் இந்த கன்க்ளூஷனுக்கு வந்தானா, ஆங்கிளை மாற்றி வயரை எங்கே சொருகணும்னு தெரியாமல் சொருங்கினது. இப்போ இதை யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய டேஞ்சரஸான ஒரு வேர்ல்ட் வியூ அவனுக்கு, ஒரு பிலீஃப் அவனுக்கு உண்டாக்கும். நான் எதுக்கு வேலை செய்யணும், இவங்க படிக்கக்கூடாது, இவங்க வேலை செய்யக்கூடாதுன்னு காடு எங்கேயாவது சொல்லியிருக்காருன்னு கேட்டால் எங்கேயுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கேட்குறாரு, வேலை பார்க்குற ஒரு ஆள் கேட்குறாரு, ஒரு பிரதர் கடைசி காலம் நான் ஏன் வேலை பார்க்கணும்? இப்படி ஒரு டீம்மேட்டு ஒரு பாஸுக்கு இருக்கான், அந்த பாஸ் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு டீமே அவருக்கு அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அவனுக்கு பிபி வந்து எல்லா நோயும் வந்துடும். இதில் முடிக்கும், இது கூட பிரச்சனை இல்லை. இதுக்கு அடுத்தது இவர் வந்து சொல்லுவார், கிறிஸ்துவின் நிமித்தம் நான் எவ்வளோ பாடுபடுறேன்னு தெரியுமா? இவன் ஒரு மைண்ட் செட்டில் இருக்க பிரச்சனை இல்லை, இவன் பண்ணுற வேலைனால இவன் பாஸுக்கு ப்ரெஷராக வந்திருக்கும். ஆனால் இவனுக்கு மைண்டில் என்ன பிலீஃப் வரும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்காக நான் எவ்வளோ பாடுபடுறேன், இந்த உலகம் என்னை பகைக்குதும்பா. அதாவது இந்த செய்ய வேண்டிய கடமையை செய்யாததுனால அதனால் வரக்கூடிய விளைவை கிறிஸ்துவின் நிமித்தம் வர பாடுன்னு நினச்சிப்பான் அவன் நினச்சிக்குவான். ஓகே, இவன் லைஃப் முடிஞ்சிடும். அதாவது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ இவங்க வந்து சில விஷயங்களில் மட்டும்தான் இப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வருகை வரப்போகுது, அதே எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். வருகை வரப்போகுது, படிக்க வேண்டாம், வருகையில் போகிறோம் அப்படின்னு அவன் நினைக்கிறான்ல. நைட் சாப்பிடாம படுக்கிறானா? அது பசிக்கும்ல. நாளைக்கு காலையிலைக்கு ரெடி பண்ணாமல் இருக்கானா? மாவாட்டாமல் இருக்கோமா? இல்லையா? நாளைக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம மைண்டில் இருக்குல்ல. அப்போ ஏசு வரப்போகிறாரு, எந்த ப்ரிப்பரேஷன் இல்லை, நைட்டு நான் எதுவுமே செய்யலை, அப்படி இருக்கலாம்ல. ஏன் அப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, நாளைக்கு காலைல 10 மணிக்கு நான் வந்து பார்க்குறேன்டான்னு, இல்லையா? அப்போ இவங்க வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, கிரியை செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனமோன்னு கூட நான் நினைக்கிறது. அதுதான் ப்ராப்ளம். இதை நீங்கள் லாஜிக்கலாக இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்கிறாங்கல்ல, கடைசி காலம் வரப்போகுது வருக, நான் எதுக்கு வேலை செய்யணுங்கிற லாஜிக்கை நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக பார்த்தா கரெக்ட் மாதிரி தான் இருக்கும். லாஜிக்கலாக மேத்தமெட்டிக்கலாக பார்த்தா அது கரெக்டு, ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா அது வஞ்சகம். எனக்கு ஒரு நல்ல உதாரணம் ஞாபகத்துக்கு வருது. உலகம் அழிய போகுது இல்லையா? ஏன் வேலை கட்டணும்? வேலையை கட்டணும் இல்லை. உலகம் அழிதுன்ட்டு நோவா சும்மா இருக்க முடியுமா? அவர் செய்ய வேண்டிய கிரியை ஒன்று இருக்குது, கடமை. அந்த கடமையை செய்து முடிக்கிறதுக்கும் அதனால் வரக்கூடிய பலன் தான் அதனால் அவர் மீட்கப்படுவது. இவர் இந்த கடமையை செய்யாமல் இருந்திருந்தார்னா
அந்த மீட்புங்கிற பலன் அவருக்கு கிடைக்காது. அப்போ காட் வந்து நம்மக்கிட்ட கடமை கண்டிப்பாக எதிர்பார்க்குறாரு, ஏதோ ஒன்று செய்யணும்னு எதிர்பார்க்குறாரு. டெஃபினட்டா. இன்னொரு ஆங்கிளில் பார்ப்பேன், இவன் இந்த உலக காரியத்தையே ஒழுங்காக செய்யலைன்னா ஆவிக்குரிய காரியத்தை எப்படி ஒழுங்காக செய்வான்? எக்ஸாக்ட்லி. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாலும் அன்னைக்கு அதிபதியாக. ஆமாம். நான் ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் அவர் வந்து 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுவார். அவர் ஊழியம் பண்ணும்போதும் சரி, அவர் வேலை பார்க்கும்போதும் சரி, அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவேன். நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருப்பீங்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கடமை தானே. இல்லை, அது செய்யறதுக்கு தான் அந்த வேலையை நம்ம செய்யணும் கண்டிப்பாக. இப்போது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணேன், வருகை வரப்போகுது அப்படிங்கிறதுனால நம்ம ரூமை சாத்திட்டு வெறும் ஜோம் மட்டும் பண்ணால் பத்துமானா பத்தாது. அது அந்த வருகைக்கு அந்த நேரத்தில் ஆயத்தப்படுத்து இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் செய்யாமல் சும்மா இருக்கிறது பாவமாக கருதப்படும். அதுதானே இல்லையா? அப்போது 18 ஹவர்ஸ் இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா, உலக பிரகாரமாக 12 மணி நேரம் வேலை செஞ்சுருந்தா இதுக்கு ஒரு 18 மணி நேரம் வேலை செய்யணும். ஜாஸ்தியாக தானே பண்ணணும். ஆமாம், அதான் ஒரு 1/2 hour 1 hour எக்ஸ்ட்ரா செய்யணும். ஏன்னா நம்ம ஹெவன்லி கிங்டமுக்கு வேலை பார்க்குறோம். இப்போ எப்படி ஆயிடுச்சு, அங்கே தான் நான் 12 மணி நேரம் வேலை செஞ்சேன், இங்கே நான் வந்து வேலை செய்ய வேண்டியது இல்லை. ஆண்டவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. நான் ரெஸ்ட் எடுக்க தான் இங்கே வந்திருக்கேன், ரட்சிக்கப்பட்டது ரெஸ்ட் எடுக்க தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி மாறிடுச்சு. இதில் என்னன்னா, இவங்க வெளியில் பேசும்போது இவங்களோட அந்தரங்கம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பான ஒரு விஷயத்த பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒன்று பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மோசைக்கு வந்து திரும்ப போனால் கொன்றுவாங்கிற பயம் இருக்கும். அந்த பயத்தினால இவர் என்ன சொல்லுவார், எனக்கு வந்து வாய் பேச முடியல, இந்த மாதிரி பல காரியம் இதெல்லாம் இருக்குது உண்மை. ஆனால் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா, அங்கே போனால் நம்மளை கொன்றுவானோ அதை தெரிஞ்சு தான் ஆண்டவர் சொல்லுவார், உன்னைய கொல்லணும்னு நினச்சவெல்லாம் செத்துட்டான், இப்போ நீ போ அப்படிம்பார். சம்மந்தம்லாம் வார்த்தையை சொல்லுவார். கரெக்ட். அவன் இங்கே அதை பற்றி சொல்லியிருக்கவே மாட்டான். ஆனால் மனசுக்குள்ளே அவனுக்கு அவருக்கு இருந்த பயம் என்னென்னா, அது போனால் நம்ம கொலை பண்ணிடுவான். அதே மாதிரி இவங்களுக்கு ஏதோ இவங்க பிலீஃப் சிஸ்டமில் ஏதோ ஒரு கரப்ஷன் உள்ள வந்திருக்கும், வஞ்சகம் வந்திருக்கும். அதனால இவங்க என்ன பேசுவாங்கன்னா, ஆண்டவர் தான் வராருல்ல, நான் எதுக்கு வேலை செய்யணும், எனக்கு எதுக்கு கடமை அப்படிங்கிற மாதிரி நரேட்டிவ் மாற்றுவாங்க. அதில் வர்ற விளைவு என்ன சொல்லுவாங்கன்னா, உலகம் எங்களை பகைக்கிறது, ஆண்டவருக்காண்டி நாங்கள் வழியை சுமக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை செய்யாமல் சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு தரித்திரம் வரும். ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, ஒரு ஊழியத்துக்குன்னு பாதையிலே நான் சொல்கிறேன். நீங்கள் உலக பிரகாரமாக ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செஞ்சீங்க, விட்டுட்டு ஊழியத்துக்கு வரீங்க. அப்போ ஊழியத்துக்கு வந்தால் 10 மணி நேரம் வேலை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேலை செஞ்சால் போதுங்கிற முடிவுக்கு நீங்கள் வரீங்க. ஆனால் காட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னா, அதை விட எனக்கு அதிகமாக தான் செய்யணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. அப்போ நீங்கள் அந்த 8 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பண்ணால் போதும்னு முடிவு எடுக்கும் போது அதுக்குரியதான பலன் தான் உங்களுக்கு வரப்போகுது. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவருக்காக வந்தேன், உபத்திரவப்படுறேன், கஷ்டத்தில் வரேன். ஸோ நீங்கள் எவ்வளோ கடமையை நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோ கர்த்தர் இங்கே அதுக்கான பலனை கொடுக்க வல்லமை. அவன் கிரியைக்கு தக்கதான பலன் வருதுன்னு தானே அவர் சொல்கிறாரு. ஏதோ ஒரு விதத்தில் வரதானே செய்யுது. ஸோ இந்த செய்யாமல் உட்காந்துட்டு அதே நேரத்தில் அதனால் வரக்கூடிய விளைவுகளை உபத்திரவம்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்படிதான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இது பார்க்குறதுக்கு எப்படி தெரியும்னா, அவர் சொல்கிறது உண்மை கரெக்ட் மாதிரியும் லாஜிக்கலி சென்சிபிள் மாதிரியும் தான் தெரியும். ஆண்டவருக்காக விட்டுட்டு வந்தார், இப்போ ஒரு உபத்திரவப்படுறாரு. ஆனால் நடுவில் ஒரு கடமை வந்து மிஸ் ஆகிறதுங்கிறது தெரியாது, அது வெளியில் தெரியாது. ரொம்ப 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 சந்தோஷம். நல்ல எக்ஸ்ப்ளனேஷன். அதாவது இன்றைக்கி உள்ள யங்ஸ்டர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வரவங்க என்ன செய்யணுங்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு எபிசோட் வழியாக நம்ம சந்திக்கலாம். பிரதருடையதான இந்த காரியங்கள் அவருடைய சேனல் வாய்ஸ் ஆஃப் பைபிள் அதுலேயும் வருது, நீங்கள் அதையும் பாருங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய கேள்விகள் நம்ம சொன்னோம் இல்லையா, இன்னும் ஒரு எபிசோட் தான், அடுத்த எபிசோடு கூட இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ப்ரோக்ராமை நம்ம தற்காலிகமாக நிறுத்துகிறோம். அதுக்கு பிறகு Q&A கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கொண்டு வருகிறோம். அதோடு கூட விசேஷமாக உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் போடாதீங்க. நிறைய பேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கீங்க, மெயிலில் அனுப்பியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் நம்பர், இந்த மெயில் ஐடி இதுக்கு மட்டும் அனுப்புங்க. இதில் வர கேள்விகளுக்கு மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். நீங்கள் கமெண்ட்ஸில் என்ன கேட்டாலும் திருப்பி நான் நிறைய தடவை கேட்குறேன், எத்தனை தடவை சொன்னேன் எனக்கு பதில் சொல்லலை, என்ன சொன்னாலும் கமெண்ட்டில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டது. கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு எபிசோட் கடைசியாக ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் லாஸ்ட் எபிசோட உங்களை சந்திக்க போகிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர்.